நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு நிறைய வணக்கம். எங்கள் வீட்டில் இருக்கிற 2 நிமிஷம் கூட ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் எல்லாம் வெளியூர் போயிடுச்சு. அது எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். வெளியூர் போயிட்டாங்க. சரி நம்ம கொஞ்சம் ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே வெளியே போனோம்னா அங்கே போய் மீன் செஞ்சு அதை வீடியோ எடுத்து கொடுன்னா பாருங்க. அங்கே தான் பெரிய சிக்கல். மீன் வாங்கலான்னு வந்தோம். மணி 1 ஆயிடுச்சு. மீனே இல்லை சுத்தமாக. மீன் வரத்தை காணோம். எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மண்டைய பழகுது வெயில். ஐயோ செம்மையாக இருக்குது வெயில். மத்தியானம் ஆயிடுச்சா மீனே கிடைக்கல ஒன்று கூட. இப்போ போட்டு வர வர எல்லாமே பாறை மீனாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக பாறை மீனாக தான் இருக்குது. கூட இந்த குடைச்சல் என்ன சொல்லுவேன்? குடைச்சல் இது வேற குடைச்சல். இது கதவை திறந்தா இறங்கி ஓடுது. இது ஒரு குடைச்சலா? மீன் கிடைக்கலையா? சாப்பாடும் கிடைக்கல எங்கேயும். கடைசியில் இங்கே கோலத்துலேயே ஒரு ஹோட்டலில் கையில் வாங்கிட்டு ரொம்ப பெருசாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு தயிர் சாதம் வாங்கி தரேன். நான் என்ன பண்ணுறது? மணி 2 ஆயிடுச்சு. தயிர் சாதம் வாங்கிட்டு இப்போ போகிறோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே மீன் ஒரே ஒரு மீன் வாங்கி வந்திருக்கேன். பாறை மீன் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்து. செம்ம சீப்பாக இருக்கு. ஆனால் இங்கே மீன் பயங்கர சீப்பு. சரி வார வாரம் வந்து வாங்கி கொடுத்துருவேன். 500 ரூபாய். அது வாங்குறதுன்னு வாங்கி எப்படி என்ன பண்ணுவ? அப்படியே கிரில் பண்ணிருக்கலாமே. இவ்வளோ பெருசு எப்படி கிரில்லே பத்தாது அது. சரி வா 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 கிளம்பு. சுடுது. Meanwhile, அப்படியே டேங்க்கு இந்த பக்கம் இருந்தா புட்டு செஞ்சிடலாம். இந்த மாதிரி தான் எல்லாம் சொரா புட்டு. அதுவும் செம்ம ஃப்ரெஷ். யோசிச்சு பாருங்க. அடங்கொம்மால அவன் கொக்கோக்கு தான் இடம் பாத்துக்கிறான். நமக்கு பாக்கலாம். அவன் கொக்கோக்கு ஒரு அவுட்டிங்க்கு ஒரு இடம். அதுக்கு பாத்துக்கிறதுக்கு நம்ம வாட்ச்மேனு. வரமாட்டேங்குது. ஏய் ஊர் சுத்தியே என்ன வேலை பண்ணிட்டு போறேன். இங்க கட்டி போட்டுட்டாங்க. காவல் கூட்டுரு. அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இறங்கி ஓடுறாங்கடா. சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும். மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். ரூம் 2. பரவாயில்ல. இந்த சின்ன இடத்துல பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இங்க 2 பேர் படுத்துக்கலாம். ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. மேல ஏறு பொக்கோ. அம்மா மேல போயிடுச்சு பாரு. சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? சொல்லியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்க எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னா பியூர் சைவம். இனிமேல் தான் அசைவம். சாப்பிட்டு அப்புறமா அசைவம். சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கணும். டயர்ட் ஆகுது. தூங்கிட்டு அப்புறமா அசைவம். வெயில் காலம் இல்ல. பக்கத்துலயே குட்டை இருக்கு. உச்சில்லாமா? எருமாடு குட்டையில ஒரு மாதிரி ஜாலியா போய் ஊதி கிடக்கும். எருமாடுன்னு யார சொன்னேன்? சோலி முடிச்சு. நாங்க இப்போ வந்து இந்த ரெசார்ட்ல வந்து ஃபிஷ் பாபிக்யூ பண்ண போறோம். எதுக்கு? சாப்பிடுறது. நீங்க சாப்பிடுவீங்களா? நீ தான் சாப்பிடணும். நீ தான் சாப்பிடணும். அது பேர் ஒண்ணு ஜாலியா சுத்தின்னு வருது. கொக்கோ பிறந்து அவுத்து விட்ட கோழி மாதிரி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அது இல்லாம ஜாலியா சுத்துறது. அங்க பாரு. சரி இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி இது என்ன இப்போ? இது எரிஞ்சு என்ன ஆகணும்? என்ன பண்ணணும்? இதுல வந்து இப்போ ஒரு முன்ன பின்ன பார்பிக்யூல ஒண்ணுமே தெரியாது. மேக்னேட்டா என்னது இது? மேரினேட் பண்ணோம். அது பண்ணு.
நான் ஏன் பண்ணணும்? நீ தான் பண்ணணும். நான் சாப்பிட்றதுக்கு நானே பண்ணணுமா? ஆமா எல்லாம் பண்ணுது பாரு. கையெல்லாம் இதுவா இருக்குது, கரியா இருக்குது. சிக்கனை வேற தொட்டுட்டேன், அதனால நீ தான் பண்ணணும். ஃபுல் மீன் அது தெரியுமா? பாறை, புள்ளி பாறை, புள்ளி புள்ளியா இருந்தது, அழகா இருந்தது. எண்ணெய் மட்டும் மறந்துடுறேன் நானு. அதான் எண்ணெய் கூட தான் மறந்துடுற. அந்த எண்ணெய்ன்றதே உனக்கு ஆவாது பழகுது. அது ரொம்ப லொல்லுப்பது. கோக்கி கோக்கி கொக்கு எப்படி வா பாரு, எப்படி இருக்கு பாரு, ஜாலியா இருக்கு. அங்கேயே போவாதடி, ஃபுல்லா மாந்தோப்பு, தென்னந்தோப்பு. செம்மையா இருக்கு. எப்படி தீஞ்சு போறதா? அதுதான் தீஞ்சு போறதா பாபிக்கு. எதுக்கு சொல்லி இந்த பன்னீர் பண்றோம்? நான் மட்டும் ஃபிஷ் சாப்பிட்டேன் வச்சுக்கோ, நான் ஒரு பொம்பளையா ஒரு ஆளை பார்க்க வச்சு சாப்பிட்றாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் பன்னீர். ஏய் சுமாரு எப்படி பார்பிக்யூ ஒட்டிஃபைங் ஒட்டிங் பார்பிக்யூ. இதே நான் வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது தீஞ்சு போனதை வச்சா சாப்பிடுவீங்களா? தீஞ்சு போய் வைக்கிது பாரு நீங்கல்ல, பார்பிக்யூன்னு பேர் வச்சா எது கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா? பார்பிக்யூக்கும் தீஞ்சு போனதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ஓகே, பார்பிக்யூ இது. அடுத்து நம்ம ஐட்டம். அது பிரஸ் பண்ண வரல, நாங்களாம் அறிவாளிங்க. திருட்டுத்தனம் பண்றோம். புது விதமான பிபிக்யூ பண்றோம். ஏன்னா இது ஒட்டுது, எங்களுக்கு அது பிடிக்கல. பாதி மீன் அதுல போயிடும். ஏங்க என்னங்க பண்றீங்க? சாமர்த்திய திருப்பிட்டும் பாரு. இது பேர் பார்பிக்யூ அவங்க ஊர்ல. இது பார்பிக்யூ கூவா? ஏன் குருமுட்டை கூ? இது பார்பிக்யூவா? என்னது ஆக்சுவலா அது பேர் என்னது? இது பிபிக்யூ. பிபிக்யூன்னா என்ன அர்த்தம்? பார்பிக்யூ. இதெல்லாம் என்னான்னு எங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? நீ பாட்டு சொல்லி. இங்க பாரு, ஒருத்தர் குடி தொகை நம்ம வீடு கட்டினா கிணறு நோண்ட ஆளே தேவையில்லை. இங்க பாரு, டேமேஜ் போட்டு அனுப்ப போறாங்க. இல்ல ஒரு பாதி பேக்கெட் தயிரை சாப்பிட்டுச்சு என்ன, அது பாரு, அது குயில்டா. அது அந்த அம்மாவால் அந்த ஹீட்டை தாங்க முடியலையா? சூப்பரா கிணறு தோன்ற கொக்கோ நீ. ஐயோ குழந்தை, இந்த ஹீட்டு தாங்க முடியலையா? ஏய் வாசம் சூப்பரா இருக்கு. வாசனை அருமையா இருக்கு. இது எதுக்காக பண்றோம்னா மக்களே, பாதி வந்து இந்த கம்பியிலே ஒட்டிக்கும். எப்படி இருக்கு? ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. பார்பிக்யூ பன்னீர் டிக்கா கோஸ் ராங். பார்பிக்யூ வந்து அப்படியே ஹார்டாகிடும் போது. ஆமா, அதுல இருக்கிற ஈரத்தெல்லாம் இழுத்துருது, அப்படியே ஹார்டாகிடும் போது. நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? உப்பு இருக்கா? பேசாம இதுக்கு வேற பேர் வச்சிருக்கலாம். என்ன பேருங்க? ரப்பர் கியூ. அட பாவிங்களா, பன்னீர் எவ்வளவு சாஃப்டா இருக்கும். நமக்கு ஏதோ தெரியல, தப்பு பண்ணிட்டோம். என்ன இது? மண்ணு மாதிரி இருக்கும் இது. மண்ணா? எவ்வளோ அந்த மீன்? 50 ரூபா தான். நீ கொஞ்சம் பிசினாரி வச்ச. இல்ல இல்ல, மோம மயில சாப்பிட்றதுன்னா பார்த்து வாங்கிட்டு வருவேன் 4 ரூபாய்க்கு. ஏய் சூப்பர் தான், கொக்கோ சாப்பிட்றதுனால சூப்பர் தான். போதுமா? இன்னும் ஒண்ணுமா? நீ வேணுமா? ஹை சக்சஸ் சக்சஸ். ஆனா இது பச்சையா கொடுத்தா கூட தான் சாப்பிடும். ஐ கோக்கி நல்லா சாப்பிடுற. சூப்பர் சூப்பர் சூப்பர். பட்டர் பட்டர். இப்போ பாரு அது டெக்ஸ்சர் எப்படி இருக்கு போது பாரு. எண்ணெய் எடுத்துன்னு வரல, மேட்ச் பண்ணிட்டோம்ல.
வேற ஏதாவது எடுத்துன்னு வரலன்னா என்ன பண்ணிருக்கோம்? அதே மாதிரி கொக்கோக்கு சிக்கனை வாங்கி அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு, அதுவும் நடுத்தது. மேட்ச் பண்ணிட்டோம்ல, பன்னீர் கொடுத்து சரி பண்ணிட்டோம். பன்னீர் முட்டை, பன்னீர் தயிர் முட்டை, ஐஸு, தண்ணி, ஐஸ்கிரீம். அவரு போய் ஊர்ல ஏறிப்பாரா பார்பிக்யூ ஃபிஷ் கிரில் பண்ணிடுங்க அப்படின்னா பண்ணிடுதோ தெரியல. இது துபாயில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றேன். இது ஆக்சுவலாக இண்டோரில் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து ஃபுல்லாக போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். என்கிட்ட கோப்ரோ இருக்குது, பட் அது மேலே நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஏன்னா எங்கன்னா விழுந்துருச்சுன்னா கூட போயிட்டு டக்குன்னு எடுக்க முடியாது ஹைட்டாக இருக்க டியூன்ஸில். அதனால் நாங்கள் அவுட்டோரில் போனோம். ஆனால் அதை கேப்சர் பண்ண முடியல. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்கள் வந்து இண்டோர் பண்ணுறதை விட அவுட்டோரில் பண்ணுங்கள். நானே செஞ்சு நானே சாப்பிடணுமா? நான் எங்களுக்கு போடு என்ன இப்போ வெளியால் யாராவது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். கிரில் ஃபிஷ், கோல் ஃபிஷ், என்ன ஃபிஷ் வச்சுக்கோ. வாவ் வாவ். நம்மதான் அந்த புகை வாசனை பிடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த பன்னீர்ல இருக்கிறதெல்லாம் இழுத்துருச்சு. அதே மாதிரி இது நல்லா இருக்கு. ஓ சாஃப்டா இருக்கு. இது பாரு, பசங்க குத்துருவோமா? எந்த பசங்க பார்த்துக்கிறாங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. செம்மையா முடிச்சாச்சு. மீன் அட்டகாசமா இருந்ததுன்னாங்க. இதுவும் நல்லா தான் இருந்தது. பன்னீரும் சூப்பரா இருந்தது. ஆனா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்தது. செம்மையா இருந்தது. நாங்க என்ஜாய் பண்றதை விட கொக்கோ தாங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிச்சு. ஆமா, அது லைஃப்ல அது மறக்கவே மறக்காது இந்த இடத்த. அது கொக்கோ. இந்த இடமும் ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த ஷெல்டருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். செம ஃபன்னா இருந்தது. எங்களுக்கு டைம் போறதுல உண்மையே தெரியவே இல்லை. 2:30 மணிக்கு வந்தோம். டைம் போறது தெரியல. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துன்னு வந்த ஒரு ஐட்டம் கூட வேஸ்டே ஆகலைங்க. காக்கா, குருவி, நாய், நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்ணோம். நீங்க இப்போ நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலைல போனோம். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறோம். அப்புறம் நாளைக்கு காலைல நம்ம பார்க்கலாம். அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குதுங்களோ தெரியல. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. யார், மோமோ மைலோவா? நாளும் நாளும் நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழே போடுற அதி அங்க என்ன பண்றீங்க? காட்டு, அதை காட்டு. கொக்கோ காட்டு. கொக்கோ குக்குதா, இங்க வரியாடா. சீல காது கேக்குது வரதுக்கு. பேபி குட்டி கொக்கோ. அப்பா கிட்ட காமிங்க புர்ஜ் கலிஃபா. அப்பா இங்க பாரு. அப்பா இது நான் இந்த ரூம் டூர் காமிக்கிறேன். எங்க இருக்கீங்க? துபாயில தான். துபாய் குறுக்கு சந்திலியா? ஆமா, விவேகானந்தர் மெயின் ரோட்ல இருக்கும். விவேகானந்தர் தெரு, குறுக்கு தெரு. இங்க பாரு ரூம். இது என்ன இடம்? டூர். இது வந்து கரெக்ட்டா அந்த துபாய் புர்ஜ் கலிஃபா பக்கத்துலயே. டவுன் டவுன் இதுக்கு பேரு. ஹோட்டலா? ஆமா. இவர் ரூம் இங்கதான். 2 நாளைக்கு இங்கதான். ஓ, 2 நாளைக்கு இங்கதானா? ஐயோ சூப்பர்ரா. இது ரூம்ல இந்த வியூ. ஐயோ, படுத்துக்கிட்டே பார்க்கலாமா? ஆமா. அப்பா செம்மையா இருக்கு. நம்ம இங்க புக் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாது. 2 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் அப்படிதான். ஓகே ஓகே. கீழே பாரு. எல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் ரூமுக்கு வந்தோம். கீழே பாரு.
32வது மாடி. சரி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன பண்றீங்க? வெளியே மீன்லாம் வறுத்துட்டு ஸ்விம்மிங் பூலு இப்போ போலான்னு இருக்கோம், இல்லைன்னா காலையில போவோம். எப்படி இருக்கு சுத்தி? நல்லா இருக்கு, ப்ராப்பர்ட்டி சூப்பரா இருக்கு. கொக்கோக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மள விட கொக்கோ தான் ஜாலியா என்ஜாய் பண்ணுது. அப்படியா? அண்ணா பொண்ணு பாக்குது. ஐயோ சொல்ல குட்டி கொக்கோ. அச்சோ அங்க சரி சரி சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. ஏய், இந்த பைத்தியம் என்ன பண்றீங்க? அதாவது மக்களே, மொதல் 5 நாள் பயங்கரமா லாவிஷா செலவு பண்ணி கடைசியில பட்ஜெட் ஷாப்பிங் பண்ற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. டே டு டேன்னு ஒரு கடைக்கு வந்தோம். இங்க எல்லாமே சீப்பா இருக்கு. ஆனா வீடியோக்கு செம்மையான மேட்டர் எல்லாம் மாட்டிருக்கு. அதாவது அப்பா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்ட எடுப்போம் அந்த வீடியோ. இந்த ஊருக்கு வந்தாலே இதை விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு பிடிச்சது துபாய்? கரெக்டா கார் ஓட்டுறாங்க, குறுக்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஊர்லயே வந்துட்டா நல்லா இருக்கும். ரோட்லாம் பெருசு பெருசா இருக்கு. பார்க்கப்பட்டது இதுதான் துபாயோட லாஸ்ட் டே. அதனால தான் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்புறோம். நாளைக்கு சென்னை கிளம்புறோம். ஜாலியாக போச்சு. ஆக்சுவலாக நான் தான் இவங்க எல்லாருமே தொல்லை பண்ணி கூப்பிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் நானும் அப்பாவும் வரும்போது நான் வந்து பெருசாக துபாயை பார்க்கல. எல்லாமே ஃபோனில் கேமராவில் த்ரூ லென்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் வந்து கண்ணு குளிர்ச்சியாக என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லை அப்படி இல்லை, நான் நிறைய வீடியோவே எடுக்கல. அதனால தான் ஜாலியாக என்னோட அப்படியே அந்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இந்த டிராஃபிக்ல ஃபினிஷிங்கே மறந்துட்டேன். என்ன பண்றது? வீட்டில் வந்து இப்போதான் ஞாபகம் வருது. நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த ஓவரால் எங்களை விட கொக்கோ தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் குணா, ஆன்டி அண்ட் கொக்கோ.